கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அவர் சித்தம் கொண்டிருந்தார். அவனுக்கு 20 வருஷம் தன்னுடைய மாமனார் வீட்டில் வேலை செஞ்சான். அவனுக்கு போதுமான சம்பளம் சரியாக கொடுக்கப்படவில்லை. அதிகமாக அவன் கடினப்படுத்தப்பட்டான் என்று தேவனே அறிந்து வைத்திருந்தார். அந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய மாமனாரை பார்த்து சொல்கிறான். 41வது வசனத்தில், இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 முறை அவனுடைய பே வாஸ் ரிவைஸ்ட் இல்லை, இன்க்ரீஸ்ட் இல்லை. அதை வாங்கினதோட கம்மியாக அவனுக்கு பண்ணி கொண்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நம்ம அப்படி தான் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை யாக்கோபினுடைய உண்மையான இருதயத்தை தேவன் பார்த்துட்டு லாபானை அந்த இடத்துல சொப்பனத்தின் மூலமாய் கண்டிக்கிறார். அதையும் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். கடவுள் என் கூட இல்லாமல் இருந்திருந்தால் என்னை நீங்கள் விரட்டி விட்டுருப்பீங்க, கையில் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பீங்க. தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதிரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், எந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி, அப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும் பொருட்டு நீ நானும் இப்படி படிக்க பண்ணிக்கொள்வோம் என்று சொல்கிறான். இப்படிப்பெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல அவனுடைய சம்பளம் மற்ற காரியங்களில் ஒரு முடிவுகள் கொடுக்கப்படுகிறது. அதில் நடுவில் இடைப்பட்டது யாருன்னு பார்த்தால் தேவன் அவனுக்கு எச்சரிக்கிறார். நீ என்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபை அவனுடைய சம்பளத்தை நீ குறைச்சி போடாத, அவனுக்கு நீ சரியான ஊதியத்தை கொடு என்று எச்சரிக்கிறார். அதை லாபான் கேட்கிறான். அதன் பின்பு அவன் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல சம்பளங்களை உயர்த்தி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ நெருக்கடிகளோ இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நமக்காக வழக்காடுகிறவர். இந்த இடத்துல லாபான் இடத்துல தேவன் வழக்காடி இருக்கிறார். யாக்கோபுக்காக அவர் பரிந்து பேசியிருக்கிறார். அதே போல் நாமும் கூட ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவை என்ன, நியாயமாக என்ன வர வேண்டுமோ அதை அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இதை நம்ம யாக்கோபினுடைய சரித்திரத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, யாக்கோபின் தேவனே, நீர் ஆபிரகாம் ஈசாக்கின் பயபக்திக்குரிய மகனாகிய யாக்கோபை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிற என்பதன் மூலமாய் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்களை நீர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் இப்படியாக கடந்து போகிற வேளையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.